மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான உண்மை சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறீங்க. நீங்க ஒரு பெற்றோர்களா இருக்கும் பட்சத்துல உங்களோட பையனோ, உங்களோட மகளோ ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படின்னா, முக்கியமா பிளே ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு முக்கியமான வீடியோ. மறக்காம வீடியோ முழுமையா பாருங்க. இந்த வீடியோனால உங்களோட மகனோட வாழ்க்கையுமே இல்ல உங்களோட வாழ்க்கை மொத்தமா மாறுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குங்க. ஏங்க முதல்ல இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி அப்படின்ற ஒரு இடத்துல செரினி சோனி பிளே ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல ஒரு 5 வயசு பையன் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த 5 வயசு பையனோட அப்பா ஒரு சிறிய லாயர், ஒரு நடுத்தர குடும்பம், அவங்களோட அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். அந்த ஸ்கூல் தான் அந்த ஒரு லொகேஷன்லயே ஒரு பெஸ்டான ஸ்கூல் அப்படின்னு சுத்தி உள்ள மக்களால் பேசப்படுது. ஏன்னா அங்க சுத்தி உள்ள மக்களோட எல்லா பிள்ளைகளுமே அந்த ஒரு பிளே ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப பிராண்டிங் மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணி தான் அவங்க நிறைய பிள்ளைகளை இங்க சேர்த்திருக்காங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேங்க. இந்த 5 வயசு பையன் இருக்கான் இல்லையா, அவன் கொஞ்ச நாளாவே ஸ்கூலுக்கு போறதுக்கு ஒரு மாதிரி தயக்கப்படுறான். நான் ஸ்கூலுக்கு போகலன்னு அழுவ ஆரம்பிக்கிறான். அப்ப அவங்க அம்மா ஏன் எதுக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு கேட்கறாங்க. அப்ப அவன் என்ன சொல்றான், நான் ஸ்கூலுக்கு போனா நான் ரெஸ்ட் ரூம்லாம் போகணும், நான் ஒண்ணுக்குலாம் போகணுமேமா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். அவங்க அம்மா சொல்றாங்க, ஏன்னா நீ சின்ன பையன், உனக்குலாம் வந்து அடிக்கடி வந்து ரெஸ்ட் ரூம் வரதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், இதனால ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பு தம்பி, நீ நல்லா படிக்கணும் அப்படின்னு அவனை அறிவுறுத்தி ஸ்கூல்லையும் சேர்க்கறாங்க. ஸ்கூலுக்கு நல்லபடியா போயிட்டே இருக்காங்க. பட் இருந்தாலுமே அவனோட ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்ல ஒரு குழப்பம் ஏற்படுது இவங்க அம்மாவுக்கு. ஏன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கான், ரொம்ப டயர்டா இருக்கான், சம்மந்தமே இல்லாம அழுகுறான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்குங்க. இப்ப ஒரு நாள் கரெக்டா ஜூலை 24ஆம் தேதி 2026 என்ன நடக்குது அப்படின்னா, ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த பையன், அந்த 5 வயசு பையன் ரொம்ப அழுவ ஆரம்பிக்கிறான். வலிக்குது வலிக்குது, எரியுது எரியுது அப்படின்ட்டு. அவனோட அம்மாவும் என்னடா ஆச்சு, எங்கடா எரியுது, எங்கடா வலிக்குதுன்றாங்க. அந்த இடத்த சொல்ல மாட்டான். ரொம்ப கூச்சப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டே தான் இருக்கான். அவனோட அழுகையை நிப்பாட்டுற மாதிரியே தெரியல. உடனே இவங்க அம்மா என்ன சொல்றாங்க, இவங்களோட அப்பா கால் பண்ணி எங்க ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க பையன், என்னாச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி பயந்த கோளாறு மாதிரி இருக்குமோ அப்படின்ட்டு அவங்க அப்பாவையும் வர சொல்றாங்க. ஒரு சில அந்த பூஜைகள்லாம் அவங்களோட ரிச்சுவல்ஸ் தான் பண்றாங்க. நார்த் இந்தியாவில் இது எப்படி செய்வாங்கன்றது நமக்கு தெரியல. அப்படியுமே இந்த பையன் அழுதுகிட்டே இருக்கான். அப்ப அவனோட ட்ரெஸ் எல்லாம் மாத்தலாம் அப்படின்ட்டு அவனோட ஆடைகளை அவங்க அம்மா கலட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சட்டையெல்லாம் கலட்டுறாங்க. உடம்புல எந்த ஒரு காயங்களும் இல்லை. அவனோட அந்த போட்டிருக்க ராயரை கலட்டி பாக்குறப்ப தான் அவங்க அம்மாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏங்க அந்த பையனோட அந்த ஒரு ஏகப்பட்ட காயங்கள் இருந்திருக்கு. ஒரு சில இடத்துல அந்த இடத்துல கொப்பளங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்து அவங்க அம்மா அதிர்ச்சி ஆகுறாங்க. இதெல்லாம் எப்படிடா வந்துச்சுன்னு கேட்கறாங்க. அவன் அழுதுகிட்டே வந்து சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக வாயில கை வச்சு இப்படியே அழுகுறான். இதை பார்த்துட்டு கையெல்லாம் உதறி விட்டு என்னன்னு சொல்லுன்னு சொல்றாங்க. நேரடியாக அந்த பையன் கிச்சனுக்கு போயிட்டு அவங்க அம்மாவை பின்னாடியே போறாங்க. அங்க உள்ள ஒரு கத்தியை எடுத்துங்க அவங்க அம்மாட்ட காட்டுறான். அதே மாதிரி அவங்க கிச்சன்ல உள்ள ஒரு எல்பிஜி சிலிண்டர், அந்த அடுப்பு இருக்கும் இல்லையா, அந்த அடுப்புல அந்த கத்தியை சும்மா வச்சு வச்சு காட்டிட்டு இந்த மாதிரி தான் இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கான். நீங்க இந்த சைட்ல வந்து அந்த ஒரு சில இமேஜஸ் காட்டலாம், நீங்க இதெல்லாம் பாருங்க. என்னால அந்த வீடியோவெல்லாம் காட்ட முடியாதுங்க, ஏன்னா அது ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும். அது வந்து நம்மளுக்கு இந்த யூடியூப்ல நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸ். அதனால இந்த இமேஜஸ் நீங்க பாத்துக்கலாங்க. அந்த பையன் காட்டுறான், இந்த மாதிரி வந்து எனக்கு டீச்சர் வந்து ஸ்கூல்ல பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்பதான் மேலும் முழுமையா விசாரிக்கிறப்ப அந்த ஜூலை 24ஆம் தேதி என்ன நடந்துச்சுன்றது தெரிய வருது. அதாவது இந்த 5 வயசு பையன் வழக்கம் போல ஸ்கூலுக்கு போயிருக்கான். அவனோட கிளாஸ் டீச்சர், அவங்களோட பேரு பிரீத்தி, அவங்களுமே நீங்க நல்லபடியா கிளாஸ் நடத்தி இருந்திருக்காங்க. அப்ப இந்த 5 வயசு பையனுக்கு அடிக்கடி வந்து வெளியில ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்ட்டு அந்த டீச்சர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறான். அவங்க ஒரு தடவை கூட அவனை வெளியில அலோவே பண்ணல. நீ போகக்கூடாது, இங்கேயே உட்காருன்ற மாதிரி அவனை உட்கார சொல்லிட்டே இருக்காங்க. அந்த சின்ன பையன் 5 வயசு பையனுக்கு எப்படிங்க வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஏன் ஈவன் அடல்ட்ஸ் நம்மளாலே அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. அந்த பையனால கண்ட்ரோல் பண்ண முடியாம அவனோட பேண்ட்லயே வந்து பாத்ரூம் போயிடுறான். இதை பார்த்து டீச்சர் ரொம்ப கடுப்பாயி, நீ பாத்ரூம் பேண்ட்லயே போயிருவே அப்படின்ட்டு அந்த ஒரு இவனோட கிளாஸ் ரூமுக்கு பக்கத்துல உள்ள அறைக்கு அந்த பையனை தனியாக அழைச்சிட்டு போறாங்க. அந்த அறை எந்த அறை அப்படின்னா, அது வந்து ஒரு சின்ன கிச்சன் பகுதி. பிள்ளைங்களுக்கு சுடு தண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், பிள்ளைங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கட் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு இடங்க அது. அங்க உள்ள ஒரு கத்தியை எடுத்து பக்கத்துல உள்ள எல்பிஜி அந்த கேஸ்ல சூடு பண்றாங்க அவங்க. இந்த பிரீத்தின்ற ஆசிரியை சூடு பண்ணி, இனிமேல் நீ கிளாஸ்ல டாய்லெட்டே போகக்கூடாது அப்படின்ட்டு அந்த இடத்துல சூடு வைக்கிறாங்க. சூடு வச்சது மட்டும் இல்லாம அவனை மிரட்டும் ஆரம்பிக்கிறாங்க. இதை நீ போய் வீட்டுல சொன்ன அப்படின்னா உன்னோட உயிரை நான் எடுத்துரும் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. சின்ன பையன், அவனை எவ்வளவு அந்த ஒரு மென்டல் ட்ராமா இருந்திருக்கும் அப்படின்றத நீங்க பாருங்களேன். ரொம்ப பயந்து போயிட்டாங்க. இதே மாதிரி நிறைய தடவை நடந்திருக்குங்க. அந்த ஜூலை 24ஆம் தேதி இவனால சுத்தமா தாங்கவே முடியல. அந்த இடத்துல நிறைய கொப்பளங்கள்லாம் வச்சிருச்சு.
இதுக்கப்புறம் தான் இவங்க அம்மாட்ட சொல்லி இவங்க அம்மா பார்த்து இவங்க அப்பா ஒரு வழக்கறிஞர் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இவங்க எல்லாருமே அந்த ஸ்கூல்ல நோக்கி போயிட்டு அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டண்டா இருக்கட்டும், கோஆர்டினேட்டர்ஸா இருக்கட்டும், எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து இந்த பையன் மேலேயே பழிய போட்டுட்டு இருக்காங்க. உங்களோட பையனோட பிஹேவியர் சுத்தமா சரியில்லை, அந்த டீச்சர் இன்னும் இங்க இல்லை, அந்த டீச்சர் ஸ்கூலுக்கே வரல அப்படின்ற மாதிரி பொய்யான விஷயங்கள்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. இந்த சைடு போலீஸ் ஆஃபீஸர்ஸும் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேசப்படுது. இதுல முக்கியமா அந்த ஸ்கூல் நிர்வாகம் இந்த 5 வயசு பையனோட அப்பாட்ட என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, உன் புள்ள கிளாஸ் ரூம் அசிங்கப்படுத்தினது கரெக்டா, இதுக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆசிரியை கத்திய சூடு பண்ணி ஒரு மர்ம உறுப்புல சூடு வைக்கிறா, அதுவும் 5 வயசு பையன் கூட பார்க்காம, இதுல ஆசிரியரை தண்டிக்காம, ஆசிரியரை திட்டாம என்ன கேள்வி அந்த ஸ்கூல் நிர்வாகம் கேட்டிருக்கின்றத நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப எல்லாரும் காசுக்காக மட்டும்தான். இப்ப அந்த தலைமறைவா இருக்க டீச்சரையும் சிடிஆர் ரெக்கார்ட்ஸை வச்சு செல் டவர் லொகேஷனை வச்சு போலீஸ் கண்டுபிடிச்சு இப்போதைக்கு ஜுடிஷியல் கஸ்டடியில் வச்சிருக்காங்க. இவங்கள்ட்ட வந்து இன்னும் கரஸ்பாண்டன்ட் இவங்க யாரையும் அரெஸ்ட் பண்ணல, இவங்கள்ட்ட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்குங்க. ஏங்க என்னதான் தண்டனைலாம் கொடுத்தாலுமே அந்த டீச்சருக்கு இந்த பையனோட அந்த ஒரு மென்டலா அஃபெக்ட் ஆன விஷயத்தை பத்தி யோசிச்சு பாருங்களேன். அது காலம் முழுக்க இவனை துரத்த போகுது. இப்ப பாக்குற எல்லாருக்கும் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சம்பவம் இல்லைங்க, கொஞ்ச நாட்கள் முன்னாடி தான் வந்து 4 வயசு பெண் குழந்தைய தவறான விஷயங்கள் பண்ணாங்க அந்த ஸ்கூல்ல உள்ள ஸ்டாஃப்ஸே குஜராத்ல. அதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் என்ன தெரியுமா, ஒரு 1.5 வயசு பையனை 1.5 வயசுல எதுக்கு போய் இவனுங்க இந்த மாதிரி பிளே ஸ்கூல்ல விடுறானுங்கன்ற எனக்கு தெரியல. அந்த 1.5 வயசு பையன் என்ன தெரியுமா பண்ணிருக்கான், அங்க உள்ள ஆசிரியை ஒருத்தி என்ன தெரியுமா செஞ்சிருக்கா, அந்த பையனோட பிஹேவியர்லாம் சரியில்லை, அழுதுகிட்டே இருக்கான் அப்படின்றதுனால வேகமா அரைஞ்சிருக்கா. அதுல அந்த ஆசிரியரோட கை அச்சு வந்து அந்த குழந்தை முகத்துல விழுந்திருக்கு, அந்த 1.5 வயசு குழந்தை முகத்துல. இதை அவங்க பெற்றோரை போய் தட்டி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி என் பிள்ளைய கை வைக்கிற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி ஆசிரியை திட்டிட்டு வந்துட்டாங்க பேரண்ட்ஸ். இதனால ரொம்பவே கோபமான அந்த ஆசிரியர் என்ன தெரியுமா பண்ணா, ஸ்கூல் டீச்சர் நான் தாக்குனா தானே தப்பு, பக்கத்தில் உள்ள கிளாஸ்மேட்ஸ் தாக்குனா யாரை கேட்பீங்க அப்படின்ட்டு அதுக்கு மறுநாளே அந்த 1.5 வயசு பையனை தனியா சேர்ல உட்கார வச்சு அந்த பையனோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாத்தையும் வரிசையா நிக்கிற வச்சு, எல்லாமே சின்ன சின்ன பசங்க, அந்த பசங்கள்ட்டெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கா, போய் அந்த பையனை வேகமா உங்க கையால அந்த பையனோட கண்ணத்துல தாக்கணும் அப்படின்ட்டு. அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு ஒண்ணுமே தெரியல. அப்படியுமே ஒரு சில குழந்தைகள் அப்படியே நின்றுருக்கு, என்ன நம்மள வந்து இன்னொருத்தவங்களை தாக்க சொல்றாங்களே ஒண்ணுமே புரியாம அந்த குழந்தைகளே மிரட்டி இருக்கா, இப்ப நீ தாக்கலன்னா நான் இன்னும் தாக்கிடுவேன் அப்படின்ட்டு. இதனால வரிசையாக திருத்தர 20க்கும் மேற்பட்ட அந்த கிளாஸ்மேட்ஸ் அந்த குழந்தைகள் எல்லாருமே அந்த 1.5 வயசு பையனை கண்ணத்திலே தாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப வந்து அந்த வலி தாங்க முடியாம அதுக்கப்புறம் இந்த கேஸ்லாம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல தெரிய வருது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்க. இப்ப ஒரு நார்மலாக ஒரு டீ கடையில் உட்காந்துட்டு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன்னு நினைச்சுக்கோங்க, இல்ல உங்களோட தம்பியா சஜஸ்ட் பண்றேன்னு நினைச்சுக்கோங்க. முதல்ல நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பெற்றோர்ட்ட இருக்க முக்கியமான தப்பான விஷயம் என்ன தெரியுமா, அடுத்தவனை பார்த்தே வாழ்றதுங்க. ஏன்னா நம்மளோட சொந்தக்கார பையன் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறான், நம்மளோட சொந்தக்கார பையன் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்கிறான், நம்மளோட சொந்தக்கார பையன் ஐசிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்கிறான் அப்படின்ட்டு அதையே நம்ம யோசிச்சுக்கிட்டு நம்மளோட பிள்ளையை நம்ம அதெல்லாம் போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு நம்ம தவறுதெல்லாம் சேர்த்துடுறோம். நம்மளோட அந்த ஒரு பணத்தை நம்மளோட சம்பாதியத்தெல்லாம் மீறி இது ரொம்ப மிகப்பெரிய தப்புங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மிடில் கிளாஸா இருக்கும் பட்சத்துல நம்ம தெளிவா பிளான் பண்ணுவோம். நம்ம குழந்தைக்கு நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்களேன், நாளைக்கு உங்களோட பையனோ உங்களோட பொண்ணோ காலேஜ்லாம் முடிச்சு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறப்ப அவன் எந்த ஸ்கூல்ல படிச்சான்றது பார்த்து யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க. இவன் சிபிஎஸ்சில தான் படிச்சான் அப்படின்னு யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க, இவன் ஐசிஎஸ்சில தான் படிச்சான்றது வேலை கொடுக்க மாட்டாங்க. அந்த பையனோட ஸ்கில்லை பொறுத்து தான் வந்து அவனுக்கு வேலையை கிடைக்க போகுது, இன்னொன்னு அவன் மார்க்கை பொறுத்து தான் அவனோட வேலையை கிடைக்க போகுது. அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூலா இருக்கட்டும், பே ஸ்கூலா இருக்கட்டும், எந்த ஒரு விசாரணை பண்ணாம நீங்க நேரில் போய் பார்க்காம அதை பத்தி நான் முழு டீடைல்ஸ் எடுக்காம சொந்தக்காரன் பிள்ளைங்க படிக்குதுன்னு மட்டும் போய் தயவு செஞ்சு சேர்த்துறாதீங்க. இவங்க பண்ண ஒரே தப்பு தான், இவங்க ஏரியாவோட எல்லா குழந்தைகளும் அங்கதான் படிக்கணும் இவங்களும் போய் சேர்த்துட்டாங்க. எந்த ஒரு விசாரிக்காம அந்த ஸ்கூல்ல எவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்கு எதையுமே விசாரிக்காம. இன்னொன்னு, உங்களோட குழந்தைகளை நீங்க பிளே ஸ்கூல்ல சேர்க்க போறீங்க அப்படின்னா முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் அது எந்த அளவு வந்து ரன் ஆகுது அப்படின்றத பார்க்கணும், அதுல எந்த அளவு ஸ்டாஃப்ஸ் இருக்கான்றத பார்க்கணும். இதுல இன்னொன்னு பார்க்க வேண்டியது சிசிடிவி கேமராஸ். அந்த பிளே ஸ்கூல்ல சிசிடிவி கேமராலாம் இருக்கா அப்படின்றத தெளிவா செக் பண்ணுங்க. அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஸ்கூல் அப்படின்றது தெளிவா செக் பண்ணிக்கங்க. இதெல்லாம் விட ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க, ஒரு 2 நிமிஷம் உங்க வாழ்க்கையில 2 நிமிஷம். நம்ம ரீல்ஸே ஒரு நாளைக்கு சராசரியா 1.5 மணி நேரத்துல இருந்து 5 மணி நேரம் வரையும் பாக்குறோமா மனுஷங்க. அப்ப ஒரு 1.5 நிமிஷம் உங்களோட பிள்ளைக்காக வெயிட் பண்ணுங்க. ஒன்னும் இல்ல, ஸ்கூல் விட்டு வருதா, வந்த உடனேங்க நீங்க எப்படியும் ஒரு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க உங்க பிள்ளைகளுக்கு, காஃபி போட்டு கொடுப்பீங்க. அப்படி உட்கார வச்சு உங்க பிள்ளைகிட்ட அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹவர்ல இருந்து 8வது ஹவர் வரை என்ன நடந்துச்சு அப்படின்றத
கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இந்த ஒரு விஷயம் இருந்தாலே போதுங்க, உங்களோட பையன் ஒரு நல்ல மனிதனா அந்த சொசைட்டில வளருவான். அவன் நல்ல மார்க் எடுப்பான். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்கூல்ல நடந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். அந்த அவன்கிட்ட கேட்கிற விஷயமாலே. ஏன்னா அப்படி கேட்கிறப்ப அவனுங்க எல்லாமே உங்கள்ட்ட சொல்லுவாங்க. அப்ப உங்களுக்கு எல்லாமே புரியும். நீங்க புள்ள வருது, சாப்பிடுது, ஹோம்வொர்க் பண்ணுது, தூங்குது, நீங்க உங்களோட வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், உண்மையிலே ஸ்கூல்ல என்ன நடக்குது உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி உங்களோட குழந்தைக்கு அநீதி நடந்தா உங்களுக்கு தெரியவே தெரியாது. கடைசி நேரத்துல தான் தெரிய வருது. இந்த பையன் டெய்லி ஒரு 2 நிமிஷம் பேசியிருந்தா கூட எதனா ஒரு க்ளூ கிடைச்சிருக்கும், எதனா ஒரு லீட் கிடைச்சிருக்கும், இவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு. அவங்க அம்மாவே இதெல்லாம் ஒரு நார்மல் தான், இதெல்லாம் பிள்ளைங்க இப்படிதான் அப்படின்னு நினைச்சு நினைச்சு கடைசியா பாருங்களேன், அந்த இடத்துல அவனுக்கு புண்ணாகி கொப்பளமான பிறகுதான் அவங்க அம்மாவுக்கு இவ்வளவு விஷயம் தெரிய வந்திருக்கு. ஏங்க நான் ஒரு சின்ன சஜஷன் மட்டும் சொல்லிடுறேன். இப்ப கூட டிவிகே சார்ந்த கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து அட்மிஷனோட எண்ணிக்கை ரொம்ப பலாயிரக்கணக்கில் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. நீங்களே கவர்மெண்ட் ஸ்கூல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதாங்க சொல்லுவேன். ஏன்னா இப்ப நிறைய விஷயம் மாறி இருக்குங்க. ஒரு மிடில் கிளாஸா நம்மளோட அதிகப்படியான பணமே நம்மளோட குழந்தைங்க வளர்றப்ப எதுல நம்ம செலவாகுது? அவங்களோட படிப்புல தான். அந்த படிப்புல செலவாகிற பணமும் நாளைக்கு நல்லபடியா இருக்கான்னு கேட்டா அது 100ல 10% தாங்க நல்லபடியாவே இருக்கு. ஏன்னா இப்ப யோசிச்சு பாருங்க, ரிசெஷன்றாங்க, யாருக்குமே வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஐடி இண்டஸ்ட்ரி சைட்ல, இந்த சைடுல டாக்டரா ஒன்று பார்த்தா நீட் பிரச்சனை, எவ்வளோ பல பிரச்சனைகள் இருக்கு. நீங்க இந்த அவ்வளோ ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் பணத்தை உங்களோட எஜுகேஷன்ல செலவு பண்றதை விட்டு கடைசியில் அது வந்து பெரிய அளவில் அது பழிக்க மாட்டேங்குது இல்ல. நீங்க உங்களோட பையனையோ உங்களோட பொண்ணையோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துட்டு அவங்கள நல்லா படிக்க வைங்க. கண்டிப்பா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் நல்லா படிக்க வைக்க முடியும். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல என்னங்க மார்க் எடுக்காத பிள்ளைங்களே கிடையாதா? பேரண்டா நீங்க எப்படி உங்க பையனை வளர்க்குறீங்களோ அதுல தாங்க இருக்கு. அந்த ஒரு பணத்தை இந்த பையன்களோட ஒரு சில அவங்களோட வாழ்க்கைக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களோட சேர்த்து வச்சா கூட நாளைக்கு அவங்களுக்கு பெரிய லெவல்ல உதவுங்க அப்படின்றதான் என்னோட ஒரு சின்ன சஜஷன். உண்மையிலேயே இதை லைட்டா சஜஷனை எடுத்துட்டு இதுல நீங்க as a parent ரிசர்ச் பண்ணுங்க. உண்மையிலேயே வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல இவ்வளவு பணம் கட்டி படிக்கிறது வந்து ஒர்த்தா? இந்த ஸ்கூல்ல இருந்து போனவங்க பெரிய பெரிய கம்பெனில பெரிய பெரிய இதுவா இருக்காங்களா? அப்படி இருக்காங்க அப்படின்னா இதுக்கு இந்த ஸ்கூல் தான் காரணமா இல்ல அவங்களோட உழைப்பு காரணமா? ஒரு ஸ்கூலோட பேரை வச்சு வேலை கிடைக்குமா? ஒரு நல்ல ஸ்கூல்ல படிச்சா நல்ல வேலை கிடைக்குமா? ஒரு கம்மியான ஸ்கூல்ல படிச்சா நல்ல வேலை கிடைக்காது அப்படின்னு நீங்க ஃபீல்ட்ல இறங்கி ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட மகனையோ மகளையோ ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துல போய் சேருங்க. இந்த மாதிரி பிளே ஸ்கூல்ல சேர்க்கும் வகையில உண்மையிலேயே சொல்றேன், பிரைவேட்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா நீங்க போய் உங்க பிள்ளைகளை பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா எல்லா பிரைவேட் ஸ்கூல்லுமே வந்து சேவை பண்றதுக்காக ஸ்கூல் ஓபன் பண்ணி வைக்கல, காசு சம்பாதிக்கிறதுக்காக மட்டும்தான் எல்லாரும் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அதை மனசுல எடுத்துக்கிட்டு தயவு செஞ்சு அடிக்கடி பேரண்ட்ஸ் நீங்க போய் டீச்சர்ஸ்ட்ட பேசுங்க. உங்களோட மகன்கிட்டயும் பகல்கிட்டயும் டெய்லி விசாரிங்க. ஃபர்ஸ்ட் இருந்து 8வது வரையும் என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம். அப்பதான் இந்த மாதிரியான கிரைம் சம்பவங்கள்லாம் நடக்காம இருக்குங்க. மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மேலும் பல நியூஸ் உங்களுக்காக போட்டுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களோட கருத்து என்னங்க? நீங்க உங்களோட மகனையோ மகளையோ எந்த மாதிரியான பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறீங்க? இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு எந்த மாதிரியான பள்ளிக்கூடம் வேணும்னு நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா சின்ன ஒரு ஐடியா கூட நாளைக்கு மிகப்பெரிய புரட்சியா மாறும். நன்றி, வணக்கம்.